கரு பிரபாகரன் அப்புறம் என்ன பண்ணாப்புல இந்த ஒற்றை தலைமையை மாற்றணும். ஏன்னா இந்த ஒவ்வொரு மண்டல செயலாளரும் என்ன பண்றாங்கன்னா நான் தான் எல்லாமே என்னக்க இந்த கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையாகவும் சாவு வீட்டுக்கு போனா நான் தான் பணமாகவும் இந்த மாதிரி கருத்தில் கொண்டு யாருமே முன்ன எடுக்க விடுறதில்ல. ஒரு ஆர்ப்பாட்டம் நிகழ்வு எதுவுமே எடுக்க கூடாது, நான் பேசிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கட்சியின் வளர்ச்சிக்கு முழுக்கடையா தான் இருந்திருக்காப்புல. அதனால அண்ணன் என்ன பண்ணிருக்காப்புல, இப்போ 50 வாக்குச்சாவடிக்கு அதாவது அந்த முன்ன கட்டமைப்பு மேல விரிவுபடுத்துறாங்க. முன்ன 24 பொறுப்பாளர்களா இருந்தது, இப்ப 48 பொறுப்பாளராக மாத்துறாங்க. இந்த 48 பொறுப்பாளர்கள் மாத்துறதுனால அந்தந்த பகுதியில் பொறுப்பாளர்கள் அங்கங்க அடையாளப்படுவாங்க. இவர் சொல்றது யாரும் அடையாளப்படலன்னு, ஆனா எல்லாரும் அடையாளப்படணும்ன்றது அண்ணனோட முதன்மை தலையாய நோக்கமே. அதனால அந்த முதல் குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். அண்ணன் கட்டமைப்பை விரிவாக்கம் செய்யறது அனைத்து பொறுப்பாளர்களும் அடையாளப்பட வேண்டும் என்ற உயரிய ஒற்றை நோக்கம். அந்த கட்சியில பயணிக்கும் போது இந்த 14 ஆண்டு காலமா நான் என் மனைவி தாரையெல்லாம் வச்சுட்டு அடகு வச்சுட்டு நான் கட்சி நடத்தியிருக்கேன் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அது அதையும் நாங்கள் மறுக்கிறோம். ஏன்னா அவரோட நான் அவர் மண்டல செயலாளராக இருக்கும், நான் மாவட்ட தலைவர், இவர் மாவட்ட செயலாளர், எல்லாம் பயணிக்கிறோம், ஒன்னாதான் பயணிக்கிறோம். அவர் என்ன பண்றாருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் மனைவியை தாலியை வைக்கிறதுக்கான முகாந்தரமும் இல்லை. மனைவி தாலி வச்சதுக்கான ரசீது ஏதாவது வச்சிருக்காங்களா? சரி இருக்கட்டும். இப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் போதும் பொதுக்கூட்டம் நடக்கும் போதும் நீங்க உங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இது நடத்தியே ஆகணும், உங்க கொண்டாடி தாலியாவது வச்சு நடத்துங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? எதுவுமே சொல்ல கிடையாது. இவரா நினைச்சிட்டு இவரா பண்ணிட்டு இருக்காரு. அது முற்றிலும் தவறு. எனக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்கு போச்சுன்றாங்க. 5 ஏக்கர் நிலம் இவர் பேர்ல கிடையாது, இவருக்கு குடும்பத்துக்கும் கிடையாது. அதுக்கான 5 ஏக்கர் இருந்துச்சுனாக்கா அதுக்கான பத்திரமும் அது விற்கிறதுக்கான ஆதாரமும் உங்ககிட்ட ஏன் சமர்ப்பிக்கல? அதுவும் பொய். இவருக்கு ஒரு வீடு இருக்கு, ஒரு ஓட்டு வீடு இருக்கு, அது ஒத்துக்கிறது. அதில் தான் பயணிக்கிறாரு, அது நான் ஒத்துக்கிறேன். செயலாளர் நான் யாரை வேட்பாளரா நிறுத்தணும் அப்படின்றதுக்கு கூட எனக்கு அனுமதி கிடையாது, அவங்க தான் முடிவு பண்றாங்க அப்படிங்கிறாங்க. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்தின வேட்பாளரை விட நீ ஒரு நல்ல வேட்பாளரை காட்ட முடியுமா? அப்ப யாரை காட்ட சொல்லுங்க. இந்த செய்தியாளர் சந்திப்புல நான் கேள்வி எழுப்புறேன். பிரபாகரன் அவர்கள் நீங்க நிறுத்தினா வேட்பாளர் யாருன்னு நீங்க காட்டுங்க. அண்ணா அறிவிச்சிட்டாங்க ஒரு வேட்பாளர், அது கீழே நீங்க யாரு நிறுத்த போறீங்க? அப்படி நிறுத்தினாலையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? பின்புலத்துல இருந்து குதிரை பேரம் நடத்திருப்பீங்க. இவ்வளவு கூட அவ்வளவு கூட குதிரை பேரம் நடத்தில நீங்க அது வழியா ஒரு பொருளாதாரத்தை பார்த்திருப்பீங்க. அதனால அதையும் நான் மறுக்கிறேன். 2019 வரையும் வெளிநாட்டு தமிழர்களின் உறவு எங்ககிட்ட நல்லா இருந்தது, அதுக்கு பின்னாடி அது இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். அது வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வாழ் தமிழ் குடிகள் அந்த உதவி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு கிடைக்காமல் போனதற்கு காரணமே கரு பிரபாகரன் தான். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நிகழ்வு பண்ணிட்டு ஏதோ அவங்களால முடிஞ்சது 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நீங்க உரிய வரவு செலவு கணக்கு காட்டணும் இல்லை. ஒவ்வொரு முறையும் நிராகரிச்சு அதுக்கு போச்சு இதுக்கு போச்சுனாக்கா அடுத்த முறை அவங்களோட உதவி நிறுத்தப்பட்டது. அது காரணம் இவர் தான். தமிழர்களை அடகு வச்சுட்டீங்க. யாரு அண்ணனை நோக்கி கேள்வி கேட்கிறாரு, தமிழர்களை அடகு வச்சுட்டீங்க. தமிழர்களை தமிழ் இனத்தையும் அண்ணன் எந்த இடத்துல அடகு வச்சிருக்காரு? இன்னைக்கு வரையும் யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்ற முழக்கத்தோட தான் நாங்க பயணிக்கிறோம். கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்று வரையும் யாருடனும் கூட்டணி வச்சிருக்குமா? அப்புறம் கருப்பிரபாகரனே சொல்றாரு என்னன்னுட்டு, இந்த நாம் தமிழர் கட்சியில கூட்டணி இல்லாம பயணிக்கிறது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முடியாது அப்படின்ற கருத்தை சொல்றாரு. அது நான் முழுச மறுக்கிறேன். ஏன்னா தமிழினத்துல மக்கள், தமிழகத்தில் வாழும் தமிழ் குடி மக்கள்கிட்ட எங்களோட கருத்தும் கொள்கையும் இதுவரைக்கும் போய் சேரல. ஏதேதோ சூழ்ச்சியால போய் சேரல. அப்படி சேர்ந்து எல்லா குடிகளும் ஜாதி வாரியா இல்லாம மொழி வாரியா பிரிஞ்சா நாங்க அதிகாரத்துல உட்கார்ந்து உறுதி. அதே நேரத்துல இவரே சொல்றாப்புல ஏடிஎம்கே கூட போய் ஒரு 5 சீட்டு 10 சீட்டு வச்சாக்க எங்களுக்கு ஏதோ வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாப்புல. அந்த பேட்டியில சொல்றாப்புல. இவர் அது சொல்றதுக்கு முகாந்தரம் இல்லை, உரிமையும் கிடையாது, தார்மீக உரிமையும் கிடையாது. அண்ணனோட சொல்ல மீறி இவர் அந்த சொல்லக்கூடாது. அண்ணன் தனிப்பாதையில போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணன்
போற பாதையை தவிர்த்துட்டு பாமக விசிகாங்கிற பிற கட்சிகளோட மொத்த 2 சீட்டுக்கெல்லாம் நாங்க வந்து அப்படியெல்லாம் சமரசமா போக முடியாது. நாங்க வேறு, எங்களோட கொள்கை வேறு, பாதை வேறு. அதுல வந்து நீங்க தலையிடாதீங்க. நாம் தமிழர் கட்சியை நம்பிதான் அனைத்தையும் இழந்தோம் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சிருக்கீங்க. நீங்க எதை இழந்தீங்க? மண்டல செயலாளரா நீங்க இழந்தது என்ன? நீங்க மாற இலக்கத்துக்கு பதிலா ஒற்றை நபர் நீங்க வந்து மண்டல செயலாளரா இல்லாம, நாம் தமிழர் கட்சியின் அடையாளமா இல்லாம, கரு பிரபாகரன் என்ற அடையாளத்தோடு வெளியில போய் ஒரு 10,000 இல்ல 1000 ரூபாய் உங்களால வாங்க முடியுமா? இந்த மண்டல பொறுப்பை வச்சுதான் நீங்க பல கோடி ரூபாய் வந்து பொருளாதாரத்தை வந்து பொறுப்பாளர் கிட்ட எல்லாம் சுருட்டி இருக்கீங்க. என்னென்ன எந்த பேர் இல்லைங்க. இது கடந்த 10 வருட காலமா முதல்ல வந்து பொருளாதார நிதி சுருட்டம்னு இவர் ஆரம்பிச்சது வந்து கோழி பண்ண ஆரம்பிக்கிறேன்னு எல்லாம் பின்னாடி தான் இருக்காங்க ஏமாந்தவங்க. கோழி பண்ண, அப்புறம் யார் உள் விளையாட்டு அரங்கம் அப்படின்ட்டு இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. அப்புறம் அதுல வந்து கொஞ்சம் சுருட்டிங்க பொறுப்பாளர் கிட்ட. அப்புறம் மாயோன் முதலீடு ஈர்ப்பு ஆரம்பிச்சீங்க. அதை தொடர்ந்து தீபாவளி சீட்டு, பொங்கல் சீட்டு, அப்புறம் வந்து லேட்டஸ்டா வந்து கிரிப்டோ கரன்சில வந்து வர்த்தகம் நாங்க பண்றோம் ஆன்லைன்ல, அப்படி நீங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்ட்டு மாவட்டம் முழுவதும் மட்டும் இல்லாம மாவட்டம் முழுவதும் பல கோடி ரூபாய் இந்த பொருளாதாரத்தை ஈர்த்துட்டு, அது மட்டும் இல்லாம சேலத்துல ஒரு அலுவலகம் ஆரம்பிச்சீங்க. அப்புறம் ஆரணி, வேலூர், வாணியம்பாடி, கேஜெட்டு, பெங்களூர், ஓசூர், அப்புறம் வந்து தர்மபுரி, யாருமே விடல. எல்லா பொறுப்பாளர்களும் வளைச்சு இல்ல நீங்க உங்களோட வர்த்தகத்தை வந்து கட்சி வேலை செஞ்சீங்களா இல்ல உங்க வர்த்தகத்தை ஈர்த்தீங்களா? கட்சி வேலையே செய்யலைங்க. பொருளாதாரத்துல அவர் வர்த்தகத்தை வந்து முன்னேற்றமா செய்யணும்னுட்டு பல பொறுப்பாளர்கிட்ட பேசினாலே இதுதான். எங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், எங்க வந்து போராட்டம் நடத்தலாம், எப்படி கட்சி வளர்க்கலாம், அந்த கொள்கையே இவருக்கு இல்லை. நாளடைவில் என்ன பண்றாரு, இங்க இவர்கிட்ட வாங்கலாம், அங்க அப்படியே சால்வ் பண்ணலாம், அங்க வாங்கலாம், இங்க கொடுக்கலாம், இந்த மாதிரியே பண்ணிட்டு பல கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. இது வந்து கட்சிக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். அதை வந்து பொறுப்பாளர்கள் நாங்கெல்லாம் எடுத்து போய் தலைமைக்கு போய் ஒப்படைச்சு அண்ணன் செந்தமிழ் சீமான் உடனடியாக தலையிட்டு இவர்கிட்ட கேட்கிறாப்புல. இவர் வந்து ஒரு கால அவகாசம் வாங்குறாப்புல, 3 மாதம் 4 மாதம். அதை முடிஞ்ச பின்னாடி திரும்ப கேட்கும்போது இன்னும் 2 மாதம் 3 மாதம் அப்படியே எக்ஸ்டெண்ட் போயிட்டு இருக்கு. உடனே அவருக்கு கோபம் வருமா வராது. இருந்தாலும் அவர் வந்து அமைதியாக தான் இருந்தார். இது வரைக்கும் எதுவும் பேசல. ஆனா அவர் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. என்னன்னு, எங்க அண்ணனுக்கு நான் போன் பண்ண போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்றது இல்லை, இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் பண்ணு ஏன் கொடுக்கணும்? அப்புறம் நீங்க வந்து இந்த சிவராமன் வந்து ஒரு சிவராமனோட நல்ல நட்பு ரீதியில் இருக்கீங்க. 2 பேரும் நண்பர்கள் மாதிரி தான் இருக்கீங்க. அவரோட நீங்க வந்து இணக்கமா இருந்துட்டு அவர் செய்யும் குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா? ஏன்னா சிவராமன் வந்து 8 வருஷத்துக்கு மேல இந்த குற்றச்சாட்டு அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதான் என்னோட கேள்வி. தெரிஞ்சு ஏன் மௌனமா இருந்தீங்க? காவல்துறை கைது செய்யும் அளவுக்கு நீங்க மௌனமா இருந்திருக்கீங்க. அப்புறம் அவர் நடத்தின NCC என்ற போலி முகாம்ல எல்லாம் நீங்க ஏன் பங்கெடுத்தீங்க? நீங்க உங்க ஆதரவாளர்கள் ஒரு 4-5 பேர் பங்கெடுத்திருக்கீங்க. தெரிஞ்சுதானே பங்கெடுத்திருக்கேன், அது குற்றம் தானே. அதுக்காக SP ஆபீஸ்ல காவல்துறை வந்து உங்களை வந்து போன் பண்ணாங்க. நீங்க என்ன மாதிரி அவர் அண்ணன் கிட்ட எடுத்துட்டு போறீங்க, நம்ம பொறுப்பாளர்களுக்கு காவல்துறையிலிருந்து ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்க, நீங்க வாங்க அப்படிங்கிறீங்க. அண்ணன் எப்படிங்க வருவாரு? வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு, காவல்துறை கண்காணிப்புல இருக்கு. அது சம்பந்தமா யாரும் தலைமையில பேசக்கூடாதுன்னு அந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லையா? இப்போ காவல்துறை SP ஆபீஸ்ல இருந்து மாவட்ட தலைவருக்கு எனக்கும் கால் வரல, இங்க இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி தொந்தரவு வரல. உங்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு 5 பேருக்கு மட்டும் வர்றது நோக்கம் என்ன? அப்ப நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்ற முகாந்திரம் காவல்துறைக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த கால் வருது. அதுக்கு வந்து அங்க வந்து வேற மாதிரி நம்ம சுத்தி நீங்க காப்பாத்துங்கன்றது எந்த அடிப்படையில் நியாயம்? குற்றச்சாட்டு என்னன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து தமிழர்கள் மட்டும் இல்லாம பிற மொழி பேசும் மக்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால வந்து இது வந்து எல்லைக்குட்பட்ட மாவட்டம். அதனால நீங்க வந்து சொல்றது வந்து தமிழர்களுக்கு உண்டானது, அதிகாரத்திற்கானது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டையும் வைக்கிறீங்க. செந்தமிழன் சீமான் அண்ணன் வந்து எங்கேயாச்சும் தமிழர்கள் மட்டுமே வாழ வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயுமே சொல்லலைங்க. எல்லோரும் வாருங்கள், பிறமொழி பேசும் அனைத்து மக்களும் எல்லோரும் நம்ம ஒன்னா பயணிப்போம். ஆனா நாங்க சற்று முன்னால் இருப்போம். நாம் தமிழர் கட்சி வந்து தமிழர்களுக்கு மற்றதுமானதும் அல்ல, அனைத்து உயிர்
அனைவருக்குமானது என்ற கோட்பாட்டை தான் முன்வச்சு வழங்கிட்டு போறாப்ல. நீங்க அதை வந்து திரிச்சு உங்க சுயநலத்துக்காக அந்த கொள்கையை மாற்ற முயற்சிக்கிறது அபத்தம். நாங்க அதை வந்து ஏற்கல மறுக்கிறோங்க. அப்புறம் வந்து உங்க இளமையை நாங்க தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறீங்க. இவருக்கு அந்த தம்பிக்கு வயசு வந்து 34 தான் ஆகும். 34 வயசுல அவர் வந்து என்ன மெலிஞ்சு போயிட்டாப்லையா, இல்ல குடும்பம் இல்லாம போயிட்டாப்லையா, இல்ல பொருளாதாரத்தில் தாழ்ந்து போயிட்டாப்லையா? அவருக்கு திருமணம் ஆகிருக்குங்க. அவர் அந்த தம்பி படிச்சது 10வது கூட தாண்டல. ஆனா சரியான வயதுல திருமணம் ஆகி 4 குழந்தைகள், ஒரு குழந்தை இறந்துருச்சு, மித்த 3 குழந்தைகள், 4 குழந்தைகளுக்கு தகப்பயர் ஆயிருக்க. நீங்க எங்கெங்க இளமையை தொலைச்சீங்க? எவ்வளவு பேர் 34 வயசுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க திருமணம் ஆகாம எவ்வளவு பேர் பெங்களூரு வெளியூர்ல எல்லாம் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எங்க இளமையை தொலைச்சிங்க கட்சிக்காக? மாறா வந்து கட்சியில இருக்கிற பொருளாதாரத்தை தான் சூறையாடி இருக்கீங்க. அப்புறம் வந்து மாவீரர் நாளுங்கிறீங்க. மாவீரர் நாள் நாங்க வந்து உள்ளரங்குல நடந்தது. நாங்க தான் முதல் முறையா வெளியரங்குல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2017 நடத்தணும். ஆனா மாவீரர் நாள் நடத்திட்டு உடனே என்ன பண்ணணும், நாங்க வந்து அந்த அடுத்த வருஷமே பாருங்க அந்த மாவீரர் நாள் வந்து ஏற்பாடு செய்த பொறுப்பாளர்கள் வந்து காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப 2017 நடந்த மாவீரர் நாள்ல அடுத்த வருஷமே காணாமல் ஆக்கப்படுவார்கள். நீ 2018 காணாமல் போயிருக்கணும். இவ்வளவு குற்றம் செஞ்சு அண்ணன் பொறுமையா இருந்து நீ 2024 நீயே தானே விலகிட்டு இருக்க. அப்ப அதுலயும் முகாந்திரம் கட்சி ஆரம்பிச்சு நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல பேச்சாளர்கள் வந்து வெளியே போயிட்டு தான் நீங்க சொல்றீங்க. உதாரணமா இந்த இது ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம், அப்புறம் வந்து சமீபத்துல இந்த இவர் ஒரு பெரியவர் இங்க வெளியில் போயிட்டாங்க. சேலத்துல இருந்து ஒரு பலர் வெளியே போயிட்டாங்க. இப்போ வந்து இங்க தங்கச்சி காளியம்மாள் அவர்களுக்கும் நீங்க தொந்தரவு கொடுத்துட்டா இந்த குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கிறீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அதனால பேச்சாளரெல்லாம் போயிட்டாங்க, நாம் தமிழர் கட்சி வீரம் அப்படிங்கிறீங்க. உண்மையிலே சொல்றேன், பேச்சாளர்களால தான் கட்சி வளருதுங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி பேச்சாளர் தான் கட்சி வளருதுனாக்க பேச்சாளரே முதல்வர் ஆக்கலாம். அந்த திராவிட கட்சிகளும் ஏன் பேச்சாளர் முதல்வர் ஆக்கல? பேச்சாளர் மட்டும் இங்க வந்து முக்கியத்துவம் இல்லைங்க. ஒரு தலைமை என்பது அனைத்து பொறுப்பாளர்களையும் அரவணைச்சு அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டம் கட்டமைப்பு வலு உண்டாக்கி பேச்சு திறன் இல்லைனாலும் செயற்திறன் மிக்க ஆற்றல் மிக்க இளைஞர்கள் வந்து இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எங்க பொறுப்பாளர்களா இளைஞர் படை நாங்க அணி திரண்டு ஒன்றா நிக்கிறோம். அதுக்கு உதாரணம் வந்து இதுதான். இவங்க வந்து சொல் வீரர்கள் இல்ல, செயல் வீரர்கள். மொத்த பொறுப்பாளர்களும் விலகுறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல, நான் விலகுறதுனால அப்படிங்கிறீங்க. தம்பி, நீ எவ்வளவு பேரை சேர்த்த கட்சியில இது வரைக்கும்? அந்த லிஸ்ட கொஞ்சம் கொடு. நீ வந்து சேர்த்ததை விட இந்த கட்சிக்காக பாடுபட்டு நேர்மை மிகுந்த ஆற்றல் மிகுந்த உழைப்பாளர்களை திட்டமிட்டு நீக்கி இருக்கீங்க. திட்டமிட்டு கட்சியில நீக்கி இருக்கீங்க. அது அண்ணனே ஒரு கலந்தாய்வுல சொல்லியிருப்பாரு. இவங்க சேர்த்தனதோட நீக்கினது தான் அதிகம் வருத்தப்பட்டிருக்காங்க. அதனால அதுவும் முகாந்திரம் இல்லைங்க, அந்த குற்றச்சாட்டு இல்லையா? அப்புறம் வந்து சிவராமனுக்கு எனக்கு தொடர்பு இல்லைங்கிறீங்க. தொடர்பு இல்லைன்றது எப்படி ஏற்க முடியும்? சிவராமன் நடத்தி என்சிசி கேம்ப்ல இந்த பொறுப்பாளர்கள் யாராவது கலந்துக்கிட்டாங்களா? உன்னுடைய கரு பிரபாகரன் மற்றும் அதுக்கு ஆதரவாளர்கள் ஒரு 4-5 பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அதை தாண்டி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சிவராமனை பத்தி மொத்த மாவட்டத்துக்கும் தெரியும். அது வந்து தலைமையிலையும் நாங்க வந்து கேட்டுட்டு இருக்கோம். அதனால இந்த சிவராமனோட கலந்துக்கிட்ட இந்த ரெகுலர் இந்த இது பாருங்க, இந்த பொறுப்பாளர்களை தாண்டி வேற யாரும் இல்லை. இந்த பொறுப்பாளர்கள் கரு பிரபாகரன் இவங்களை வந்து எதிர்த்து நாங்க வந்து தொகுதி வாரியா போய் எல்லா பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைச்சு அவங்க கிட்ட வந்து எல்லாமே முறைப்படி கையெழுத்து வாங்கி அப்புறம் வந்து இது பொதுவா மாவட்ட கலந்தாய்வுன்னு ஒண்ணு போட்டோம். மாவட்ட கலந்தாய்வுல இந்த என்சிசி கேம்ப்ல சிவராமன் என்ற பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கீங்க. அப்புறம் வந்து கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் சிவராமனை ப்ரொமோட் பண்றாங்க. எல்லா மேடைகளையும் ஏத்துறாப்புல, அழகு பார்க்கறாப்புல. அது அவங்க ஒரு தம்பி ஒசூர்ல வந்து முன்னாள் மேற்கு மாவட்ட தலைவர் வந்து அவரை மேடையில ஏத்தலன்ட்டு அவரோட வந்து வாதிடுறீங்க. இந்த சிவராமனை விட நீங்க வந்து களப்பணியில வந்து நீங்க உங்க பங்களிப்பு கொடுத்துட்டீங்களா அப்படி இப்படின்ட்டு அவரோட சண்டை அடிக்கிறீங்க. அதோட ஒளிப்பதிப்பும் எங்க கிட்ட இருக்குங்க. எல்லாமே ஆதாரத்தோட தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை எதிர்த்தா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இவர் எதிர்த்தாலோ இல்ல இவரை மீறி அந்த களப்பணியில அதீத தீவிரமா ஈடுபட்டாலோ அவரை தண்டிக்கிறது, கண்டிக்கிறது. அப்புறம் ஒரு சில பட்சத்துல வந்து ஒரு சில தம்பி
தம்பிகளெல்லாம் கூப்பிட்டு அடிச்சே இருக்காப்புல, கூப்பிட்டு கை வச்சு அடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களையே வச்சு ஒரு காணொலியை உருவாக்கி தலைமைக்கு போட்டு, அதாவது செய்யாத தப்பை செய்ய வச்சுதான் அவங்க மூலியமா வாக்குமூலம் வாங்கி தலைமைக்கு அனுப்பி கட்சியிலிருந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி வெளியேற்றப்பட்ட நிறைய பொறுப்பாளர்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்காங்க. இவரால் ஆதரிக்கப்பட்டவங்களோட பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். ஒரு காணொலி வெளியிட்டிருக்காப்புல, அடுத்தவன் பணத்துக்கு நான் வந்து என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை, இது வந்து சுத்த பொய்யுங்க. அடுத்தவன் பணத்தை அப்படின்னும் போது இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் பணத்தை வந்து பல லட்சம் பல கோடி ரூபாய், அண்ணன் சொன்ன மாதிரி 5 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலயும் அண்டை மாவட்டங்கள்லயும் வந்து இவர் அபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு நேற்று காணொலியில வந்து அண்ணன் மேல வைக்கிறார். என்னன்னா, அண்ணன் வந்து பொதுக்கூட்டத்துக்கு வரார், சாப்பிட்றாரு, யார் கூடயும் பேசுறதில்ல, அப்புறம் கட்டமைப்பு என்னாச்சுன்னு கேட்கறதில்ல, என்ன செலவு பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அந்த மாதிரி எதுவும் கேள்வி கேட்கறதில்ல, பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே போய் கிளம்பிடுறாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அந்த குற்றச்சாட்டை நாங்கள் மறுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் கிட்டத்தட்ட 20-30 பேர் கூப்பிட்டு வராங்க. அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அண்ணனோட புகைப்படம் எடுத்துடலாம் இந்த முறை அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. அண்ணனை நெருங்கவே விடுறது இல்லைங்க. ஒவ்வொரு முறையும் மண்டல செயலாளர் என்ற போர்வையில அண்ணனை நெருங்க விடுறதில்ல. அண்ணன் எங்க வராரு, அண்ணன் கூட ஒரு பல கலந்தாய்வு சொல்லியிருக்காப்புல, என்னோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு வாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நான் போறேன், அப்பெல்லாம் வாங்க எடுத்துட்டுன்னு தான் சொல்றாப்புல. ஆனா இவர் வந்து நெருங்கவே விடுறதில்ல. ஒற்றை முகமா இந்த மாவட்டத்துல நாம ஜொலிக்கணும் என்ற சுயநல நோக்கத்துல தான் அவர் செயல்பட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் வந்து வீழ்ந்ததுங்கிறாரு. எப்படிங்க வீழ்ந்தது? இவர் வந்து போன செய்தியாளர் சந்திப்புல நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் 2 தான், மற்றபடி பொறுப்பாளராக அறிவிக்கப்படாமல் ஒரு சில பொறுப்பாளர்கள், மற்றபடி அந்த தம்பிக்கு பின்னாலே இருந்தவங்க எல்லாமே மாட்டு கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில சேர வந்தவங்களை அது கொஞ்ச நேரத்தில் இந்த வாங்க இங்க வந்து நில்லுங்க, நாங்க பேசிடுறோம், அப்புறம் நான் உங்களை நாம் தமிழர் கட்சியில இணைச்சிடுறோம் அப்படின்னு போய் சொல்லி வர வைக்கப்பட்ட தம்பிகள் தான் அன்னைக்கு நீங்க பார்த்து நீங்க வேணா உறுதிப்படுத்தி மீது அதிருப்தியால தான் விலகுறோம் அப்படிங்கிறாங்க. அந்த அதிருப்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி விலகிறதா இருந்தாக்க நீங்க வந்து 14 வருஷம் எதுக்கு பயணிச்சீங்க? அதிருப்தி இன்னும் தெரிஞ்ச அதிருப்தி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே தெரியலையா? ஏன் அப்பே விலக வேண்டியதுதானே? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, திட்டமிட்டு இதுல வந்து பொருளாதார நிதி மோசடி செஞ்சுட்டு நாம செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு சுய நோக்கத்துக்காக நீங்க இவ்வளவு நாள் பயணிச்சிருக்கீங்க. அதான உண்மை. எனவே போன வாரம் வந்து போன சில நாட்களுக்கு முன்ன இவர் கருப்பிரபாகரன் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன அத்தனை கருத்துக்களுக்கும் முகாந்தரமும் இல்லை, எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லை என்பதனை இன்று நடக்கும் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் முன்னிலையில நான் வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. முழுக்க கருப்பிரபாகரன் விலகினத்துக்கு காரணம் அவரோட சுயநலம் மட்டுமே. சுயநலம் தான் என்னன்னாக்க, நாங்கள் மாவட்டத்தில் வந்து ஒற்றை தலைமையா இருக்கலாம், பயணிக்கலாம், பண்ணையார் வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை வாழலாம்னு அவர் சிந்தனை பண்ணி பயணிச்சாப்புல. அண்ணா அதுக்கு விடல. மாவட்டத்தை வந்து பல மண்டலமாகவும் பல தொகுதிகளாகவும் பிரிக்கிறது, கட்டமைப்பு உடைக்கிறத பார்த்துட்டு இனி நம்மளால ஒற்றை தலைமை இயக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அடையாளம் வரும், இனிமேல் நாம் தமிழர் கட்சியில பயணிப்பது நமக்கு லாபம் இல்லை என்ற சுயநோக்கத்தோட தான் விலகிறாங்க. அப்புறம் வந்து மேலும் வந்து இவர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னே திட்டமிட்டு இருக்காரு வெளியில போகணும்னு. ஆனா இப்ப வெளியில போயிட்டா வெறுங்கையில போவோம்னுட்டு இவர் திட்டமிட்டு பொறுப்பாளர்களை வந்து மூளைச்சலவை செய்து பொருளாதார குற்றவியல்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த நேரத்துல அவருக்கு ஆதரவா இருந்த சிவராமன் வந்து பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டது வந்து திருப்பு முனையாகிவிட்டது. ஏன்னா அவரும் எதிர்பார்க்கல இந்த குற்றம் நடந்தது. இல்லைனாக்க எல்லாம் இன்னைக்கும் ஒரே ரூம்ல தான் படுத்திருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க, சாப்பிட்டிருப்பாங்க. இதுதான் உண்மை. அப்புறம் வந்து இந்த கட்சியில நான் இப்ப கருப்பிரபாகரன் கிட்ட கேட்கறது என்னன்னா, பொறுப்பாளர்கிட்டையும் பொதுமக்கள் கிட்டையும் இதுவரைக்கும் வசூலித்த நிதி எங்க வச்சிருக்கீங்க? யார்கிட்டயும் நீங்க ஏமாந்ததா சொல்றீங்க. நீங்க வந்து ஒவ்வொரு பொறுப்பாளர்கிட்டையும் 10,000 ரூபாய் வாங்கினா மாயன் குடும்பத்து சார்பில் ஒரு 100 ரூபாய் பாண்ட் சீட்டை போட்டு அதில் ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட்டு நீங்க கொடுக்குறீங்க 10,000 ரூபாய்க்கு. ஆனா நீங்க கொடுத்ததா சொல்லப்படும் அந்த 1 கோடியோ 1.5 கோடிக்கோ என்ன ஆதாரம் வாங்கிருக்கீங்க?
ஆதாரம் வாங்கலனாக்கா அது எப்படி குற்றச்சாட்டுன்னு நாங்க நம்புறது? அதனால அதுவும் பொய். அது காவல்துறைக்கு இவர் கொடுக்கிற ஒரு கட்டுக்கதை. அது காவல்துறை அறையும். இறுதியா சிவராமன் பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டார். அப்புறம் அதுக்கான ஆதரவாளர்கள் அனைவரும் இப்ப சிறையில் இருக்காங்க. அப்புறம் இதுல காவல்துறை சிறப்பா செயல்பட்டிருக்கு. சிவராமன் மரணம் அடைந்து விட்டார். அவருடைய ஆதரவாளர்கள் சிறையில் இருக்காங்க. அந்த கேஸ் இப்போ வழக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த இனிமேலும் அந்த வழக்கு நேர் வழியில போகின்ற நம்பிக்கையோட காவல்துறைக்கு எனது பாராட்டுதலையும் நன்றிகளையும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க சொல்றீங்க சிவராமனோட ஒரு 8 வருஷமா தொடர்புல இருந்தாரு. நீங்க பேசும்போது சொல்றீங்க 8 ஆண்டுகளா இருந்தாரு. ஆனா அவர் மாட்டிட்டோன்னா இப்ப ஏன் வரலன்னு சொல்லி தலைமையிட்ட கேட்கிறாருன்னு சொல்றீங்க. நீங்களே பேசும்போது அவர் மாட்டிக்கோன்னு தெரியலன்னு சொல்றீங்க. அதாவது திருப்புமுனையா இருந்துச்சு சிவராமன் அவருக்கே அது தெரியலன்னு சொல்றாங்க. அதை எதை எடுத்துக்க முடியும்? இப்போ சிவராமன் அந்த மாதிரி பண்புள்ள ஒரு மனிதர் என்றது அவருக்கு தெரியும். ஆனால் வெகு விரைவில் அந்த வழக்குல மாட்டுவார் என்று எதிர்பார்க்க மாட்டாங்க. கட்சி தலைமைக்கு சொல்லும் போது கண்டிச்சாங்க. சிவராமன் எடுக்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி லெட்டர் கொடுக்கும் போதும் உடனடியாக இவர் போனாலும் சாக்கடை அடைப்புதான் இதெல்லாம் கிளையை விட்டுறதுனால மர முடியாதுன்னு சொல்றவங்க தலைவர் ஏன் அவர் கட்சியை விட்டு உடனடியாக நீக்கல? இன்ன வரைக்கும் உள்ள பொறுப்பாளர்களுக்கு தான் சொல்லி ஏன் அவர் அறிவிக்கல? கரு பிரபாகரன் அவர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிவராமன் கேஸ் காவல்துறை எடுத்தது அப்போதான் விலகல் கடிதம் கொடுக்குறாங்க. அதனோட உள்ள அர்த்தம் என்னன்னா, இந்த சிவராமன் கேஸ்ல அவரும் ஈடுபட்டுருவாரு, அவரும் காவல்துறையோட விசாரணை வளையத்துக்குள்ளார வந்துருவாரு அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் அண்ணனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அண்ணன் ஒவ்வொரு முறையும் அவரை நேர்லயே அழைச்சி கண்டிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, செய்யறது தப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் எனக்கே தெரியும். பல முறை அண்ணன் சென்னைக்கு கூப்பிடுறாருனாவே கட்சி கட்டமைப்பை பிரபாகரனை செய்யுன்னு சொல்றதுக்காக கூட மாட்டாப்புல. இவர் ஏதோ தப்பு பண்ணிருக்கிறாப்புல, இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாரு, அந்த தப்புக்கு கண்டிப்புக்காக தான் கூப்பிடுறாப்புல. அண்ணன் கூப்பிட்டு இந்த முறை பல முறை கண்டிச்சிருக்கிறாப்புல. அண்ணன் பிரபாகரனை கண்டிச்சிருக்கிறாப்புல பல முறை. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பொறுப்பாளர்களுக்குமே தெரியும். இது எல்லா பொறுப்பாளர்களுக்கும் தெரியும். ஒரு கட்சியை வழிநடத்துற அண்ணன் சொல்லுவாரு. இப்போ கடந்த மே 18 நிகழ்வு கூட தூத்துக்குடி நடக்கும் பொழுது கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேனர் அடிச்சு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பாசறை அப்படின்னு வந்தாங்க. அண்ணனோட மனப்பான்மை என்னன்னா, பண்பு என்னன்னா, யாரையும் தண்டிக்கிறது ஒரு குற்றத்தை களையறதுக்கு வழிவகுக்காது. அவங்கள கண்டிச்சு நல்லதை எடுத்து சொல்லி அவங்க திருத்தணுன்றது தான் அண்ணன் என்ன மேடையிலே சொல்லியிருப்பாரு. அண்ணன் மேடையிலே சொல்லியிருப்பாரு, யாரையும் தண்டிக்கிறது நோக்கம் இல்லப்பா, திருத்தறது தான் நோக்கம் அப்படின்னு தான் அண்ணன் வழி நடத்துறாரு. இன்னைக்கு கூட யாராச்சும் எங்கள்ல சில தவறுகள் செஞ்சா கூட அதை திருத்தி தான் செயல்படுறாரு. அண்ணனே எதிர்பார்க்காத ஒரு திருப்ப முனையா அந்த சிவராமன் இது நடந்துருச்சு. அதுவும் எப்படின்னா ஒரு குறுகிய காலத்துல நடந்துச்சு அந்த செயல். அது எப்படி கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிக்கலாம், கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிக்கலாம். நீங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே பல கோடி ரூபாய் மோசடி குற்றச்சாட்டு சொல்றீங்க. அதோட சிவராமனோட தொடர்பு இருக்கிறத சொல்றீங்க. சிவராமன் கைது செய்யப்பட்டார், இறந்துட்டார். ஆனா அதுல இருந்து இப்ப வரைக்கும் கூட சிவராமனோட தொடர்பு இருக்கிற இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு சிவராமன் ஏற்கனவே அந்த எலி மருந்து சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிறாருன்னு நம்ம டிசிஆர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. இந்த பாலியல் குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா நடந்திருக்கு. அப்போ அதுல இருந்து இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா குறுகிய காலகட்டம். அது எங்களுக்கு தெரிய வந்ததே தெரிய வந்த அடுத்த நாளே அண்ணனுக்கு கடத்திட்டோம். அண்ணனும் சிவராமனை தூக்கிட்டாங்க. அண்ணனும் சிவராமனை தூக்கிட்டதுக்கு அப்புறமா தான் தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணையில போகும்பொழுது இவரோட பங்களிப்பு என்னங்கிறது இப்போ இனிமேல் தான் தெரிய வரும். அதுக்கு இடைப்பட்ட காலத்துல இவரே போய் விலகல் கடிதம் கொடுத்துட்டாங்க. விலகல் கடிதம் கொடுத்துட்டாரு இவரே. இது இப்ப நடந்த ஒரு குறுகிய காலகட்டத்துல தான் இந்த பாலியல் இனிமேதான் நீங்க தெரிய வரும்னு சொல்றீங்க. இங்க இதுக்கு முன்னாடி சொல்ல இல்ல இருக்கிறாரு, அவருக்கு தொடர்புல இருக்கிறாரு. ஆனா என்ன பங்களிப்புன்றது இனிமேல் வெளிப்படையா தெரியும். இந்த முகாம்கள் எல்லாம் கலந்துருக்காரு, அவருக்கு தொடர்பு இருக்கின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவரை உடனடியா நீக்கி இருக்கணும் கட்சி தலைமை. இந்த மாதிரி அவர்
கிரிப்டோ கரன்சிங்கிறீங்க, சேலம், வேலூர், ஓசூர், பெங்களூர், தருமபுரி எல்லாமே சொல்றீங்க. அவர் இன்ன வரைக்கும் ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறாரு. ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறாரு. அவர் அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ பணம் சேர்த்துருக்கிறாருங்கிறதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா? சொத்து ஏதாவது வாங்கியிருக்கிறாரா? இல்லை ஏதாவது இல்லீகலில் வந்து அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா? அவர் மீது வழக்குகள் எதுவும் பதியப்பட்டிருக்கிறதா? இது போல அதாவது உங்கள் பொறுப்பாளர்கள்ட்ட வாங்கினான்னு சொல்லுவீங்க. உங்கள் பொறுப்பாளர்கள்ட்ட வாங்குறது கட்சி நிதியாக கூட இருக்கலாம், பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக இருக்கலாம். அதை வந்து நம்ம பொதுமக்கள் கட்சி ரீதியா எதுவுமே வாங்கலைங்க. பொறுப்பாளர்கிட்ட வந்து சொல்லி வாங்கினது வந்து முதலீடு, முழுக்க முதலீடு தீபாவளி சீட்டு தான். அதுக்கான எழுத்துப்பூர்வமான பொறுப்பாளர்கள் கடிதம் எங்ககிட்ட இருக்கு. நானும் கருப்பிரபாகரன் கிட்ட கேட்கிற கேள்வி, நீங்க கேட்கிற கேள்விதான், நிதி எங்க வச்சிருக்கீங்க அது மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நாங்க எல்லாருமே பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கோம். நிதி இருந்தா நீங்க கொடுத்துருங்க திரும்ப. ஏன்னா 10க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் வந்து இந்த காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு போய் புகார் மனுவா கொடுத்துருக்காங்க. ஒரு சில காவல் நிலையத்துக்கு நேரா போய் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னும் வந்து அது எஃப்ஐஆர் வந்து பதியலைங்க. புகார் மனு மட்டும்தான் இருக்கு, புகாராக தான் இருக்கு. அதனால நான் கேட்கறது என்னன்னா, நிதி வந்து பொருள் வந்து இவ்வளோ கோடி ரூபாயும் இவ்வளோ பல கோடி ரூபாயும் எங்க வச்சிருக்கீங்க? ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த ஓட்டு கிட்ட தவிர எதையும் காட்டலை. எங்களுக்கும் அந்த ஆதாரப்பூர்வமான தகவல் இது வரைக்கும் இல்லைங்க. இருந்தா நீங்க கொடுங்க. நன்றி. ஆக்சுவலா அவர் வந்து முதலீடா தான் வாங்கியிருக்காரு இல்லைங்களா? ஐயா எல்லாமே முதலீடு தானே பண்ணாங்க பொறுப்பாளர்கள் எல்லாம். ஒரு கேட்கிறேன் கேள்வி, ஒரு தொழில் பண்றாரு, அதுல அவங்க முதலீடா பண்றாங்க. அந்த முதலீடுகள் வந்து ஒரு முதலீடா இருக்கும், இல்லைன்னா நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம். அதை நீங்க வந்து சட்டப்படியா வந்து புகார் கொடுத்துறீங்க. அந்த புகாரின் அடிப்படையில கருப்பிரபாகரன் இதுவரை தலைமறைவாக உங்க முன்னாடி தான் இருக்கு. அதை வந்து வழக்கை எதிர்கொள்ள போறாரு. அப்படி இருக்கும்போது ஏமாத்தினதான் வந்து சொல்ல முடியாது. நீதிமன்றங்கள் விசாரிச்சோ, காவல்துறை விசாரிச்சோ ஒரு முடிவை அறிவித்த பின்னாடினா ஒரு குற்றவாளியோ அல்லது ஏமாத்தினதோ நம்ம எடுத்துக்கலாங்க. நாங்க அவரை வந்து குற்றவாளி தான் அப்படின்னாலாம் நான் தீர்மானிக்கல. ஆனா எங்க கிட்ட இருந்து பொருளாதாரத்தை ஏமாத்திருக்காரு. அதுக்கான நீதி வேணும்னு காவல்துறை அணுகிருக்கோம், நீதிமன்றத்தையும் அணுகிருக்காங்க ஒரு சில தம்பிங்க. நீதிமன்றம் முடிவு எடுத்த பின்னாடி தான் ஒரு குற்றவாளியா என்னன்னு தெரிய வரும். அது வரைக்கும் நாங்க பொருளாதார சிக்கல்ல தான் நீடிக்கிறோம். அது உங்களுக்காக தகவலுக்காக கொடுத்துறோம். இந்த கேள்வியை ஐயா செய்தி ஊடக நண்பர்களுக்கு நான் இந்த கேள்வியை ஒரு வேற மாதிரி அணுகணும்னு சொல்றேன். இதை எப்படி அணுகணும்னு பார்த்தீங்கன்னா, கட்சியோட சோர்ஸ் அத்தனையும் அவர் பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இப்போ ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எடுத்துப்போம். அதாவது இந்த கோழி பண்ண பிரச்சனையிலேருந்து வரும், கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இருந்து வரும். இந்த கோழி பண்ண பிரச்சனைங்கிறது வந்து இன்னைக்கு இல்லையா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோழி பண்ண பிரச்சனை 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்காங்க. ஒரு தொழில் செய்கிறீங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி கோழி பண்ணையை ஒரு 10 பேர்கிட்ட வாங்குறீங்க பணம். இது வரைக்கும் கோழி பண்ணையில் முதலீடு போட்டவங்கக்கிட்ட எந்த ஒரு பதிலும் கிடையாது. சரிங்களா? எந்த ஒரு பதிலும் கிடையாது. 1000 கோழி வாங்கினேன், அதில் 500 செத்து போச்சு, மீதி 500 இவ்வளோ விற்கிறேன். புரியுதுங்களா? ஒரு கோழி பண்ணை நடத்துறவங்க சரி முழுசாவே செத்து போச்சு அப்படிங்கிறது ஏதாச்சும் சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. 500 வித்துட்டீங்க, 500க்கான பணம் இவ்வளோதாங்க வந்துச்சு, எல்லாரும் சேர்ந்து 1 லட்சம் போட்டோம், 50,000 வந்துச்சு. 50,000த்தை 4 ஆளுக்கு 10 பேர் சேர்ந்து போட்டோம், ஆளுக்கு 5,000 எடுத்துக்கலான்றது தகவல் கிடையாது. அப்போ என்ன ஆச்சு? இந்த பணம் நீங்கள் விற்றீங்களோ செஞ்சீங்களோ என்ன நடக்குன்னு தெரியல, பணம் வாங்கினதோட சரி. அதுக்கு அடுத்தது வந்து யாழ் உள் அரங்கம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிங்க. அது எப்படி நடந்ததுன்னா, அந்த உள் அரங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வடிவமைப்பு செஞ்சுக்கிறீங்க, வடிவமைப்பு செஞ்சு விளம்பரம் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறவங்க வந்து அவரை கூப்பிட்டு போய் பண்ணுறீங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு முதல்ல ஒரு பணம் வாங்கிடுது. எந்த வேலைக்காரங்களுமே ஒரு அட்வான்ஸ் வாங்குவாங்க, பொருள் வாங்குறது சேர்த்து. அதோட சரி, அதுக்கப்புறம் போய் திரும்பி பார்க்கறது. புரியுதுங்களா? இந்த மாதிரி பகை இது. அதுக்கு அடுத்தது வந்து யாழ் உள்ளரங்க அமைப்பு வந்து என்னவா மாறிச்சுன்னா மாயோனா மாறிச்சு. யாழ்ன்னு இருந்தா தானே நீங்க வந்து கேட்பீங்க. மாயோனா மாறிச்சு. மாயோன்ல போயிட்டு மாயோனு வந்து அதுவே உள்ள அரங்கம் தான், அது வடிவமைக்கிறது தான். அதுக்கப்புறமா வந்து பிரபாகரனோட இன்னொருத்தங்க சேர்ந்தாங்க. இன்னொருத்தங்க சேரும் பொழுதுதான் இது வந்து கிரிப்டோ கரன்சிக்காக மாறுது. கிரிப்டோ கரன்சிக்காக மாறும் பொழுது என்ன நடக்குதுன்னா, கிரிப்டோ கரன்சிக்கு என்னென்ன வடிவமைப்பு, நீங்க 1 லட்சம், இந்த கேள்வியை நானே பிரபாகரன்கிட்ட கேட்டேன். அவரோட நலம் விரும்பிய அந்த கேள்வியை கேட்டேன் நானு. பிரபாகரா, இந்த கடிதத்தில் இதை படிச்சு வேணா பாருங்க, 1 லட்சம் கொடுத்தா மாசம் 20,000, மாசம் 20,000, 5 மாசத்துல 1 லட்சம் தான் உங்களுக்கு வந்துடும். மாசம் 20,000, 5 மாசம் கழிஞ்சு 1 லட்சம் வந்துடும். நீங்க போட்ட 1 லட்சம் முதலீடு அப்படியே இருக்கும். அப்ப 5 மாசத்துலயே வந்து 2 லட்சமா மாறிடும். எந்த தொழில்
எந்த தொழில், இந்த கேள்வி நான் கேட்டேன் பிரபாகரன்ட்ட, எந்த தொழில் ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் காசு கொடுக்குற தொழில் எந்த தொழில்னா உலகமே அந்த தொழில் தான் செய்யணும். எப்படி நீ அதை செய்வ? அதுக்கு மேல நீ ஒரு 20 பேரை வச்சிருக்கிற, 20 பேருக்கு சம்பளம் கொடுக்குற, ஒரு அலுவலகம் வச்சிருக்கிற, வாடகை இருக்குது, சாப்பாடு இருக்குது, இது எல்லாம் இந்த 20,000 போக, அந்த செலவு போக, அதுக்கு மேல உனக்கு லாபம்னு ஒன்று வரணும். லாபம்னு ஒன்று வரணும். அது எப்படி வரும் அப்படின்னா ஒரு 40,000 சம்பாதிக்கணும். அந்த 1 லட்சம் எவ்வளவு சம்பாதிக்கணும்? 40,000 சம்பாதிச்சாதான் நீ 10 பேருக்கு சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு 20,000 கொடுத்து இந்த தொழிலை நடத்த முடியும். இந்த தொழிலை வந்து உண்மையா நடத்த முடியுமா? அப்ப இந்த தொழில் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? நோக்கம் என்ன உங்களுக்கு புரியுதுங்களா? இது இந்த கேள்வி எப்படிதான் அணுகணும். ஒரு தொழிலே செய்ய முடியாது, அதில் 40,000 சம்பாதிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சோம் நீங்க செய்யறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? முதல்ல 10 பேர்கிட்ட வாங்குவீங்க 10 லட்சத்தை, 2 மாசம் கொடுப்பீங்க, அப்படியே விரிவடையம் செய்வீங்க, சேலம் போவீங்க, நாமக்கல் போவீங்க, திருப்பத்தூர் போவீங்க, வேற எங்கெங்கயோ போவீங்க தமிழ்நாடு முழுசும். எப்படி கம்ப்யூட்டர் போயிட முடியுமா ஒரு தனி மனிதனால? நீங்க ஒரு செய்தியாளர் நீங்க போகலாம், ஒரு கட்சி பிரமுகர் போகலாம், ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் கட்சிக்காரங்க இருப்பாங்க, அப்படிதான் செய்ய முடியும். ஒரு தனி மனிதன் போக முடியுமா? அப்ப நோக்கம் என்ன? இதுல இருந்து முழுக்க முழுக்க ஏமாத்தணும் செய்யற வேலை தான் இது. புரியுதுங்களா இந்த கேள்வி? எந்த வருடம் இதுலயே போட்டுது பாருங்க, தேதி போட்டுது பாருங்க, 21ங்களா? சரி, அதுக்கப்புறம் இது உங்களுக்கு நீங்க கேட்டீங்க தலைமையிட்ட சொல்லி அதுக்கப்புறமா கட்சி விட்டு நிக்கிறீங்க இல்லையா? தலைமை கிட்ட போனது காலதாமதமா தான் போகணும். இதுல வந்து இல்ல அது அவர் திருப்பி கொடுத்தா சமாளிச்சிட்டு இருக்காப்ல. ஐயா இதுக்குள்ளார என்ன ஆச்சுங்கன்னா இது நடந்தது. இந்த கேள்விக்கு தெளிவு புரிஞ்சுங்களா? இப்ப வீடு கட்டலன்னு நீங்க சொல்றீங்க, ஓட்டு வீடுன்னு அவரே வந்து ட்விட்டர்ல எடுத்து போட்டுக்கிறாங்க. ட்விட்டர்ல எடுத்து போட்டு நான் வந்து அண்ணன் சாட்டை 4 கோடி ஏமாத்திட்டேன்னு எனக்கு குற்றம் சொல்றாப்ல அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் சீமான் அண்ணன் 5 கோடி ஏமாத்திட்டேன்னு குற்றம் சொல்றாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் வந்து ஒரு வீடை எடுத்து போட்டீங்க. வீடை எடுத்து போட்டு என்ன சொல்றீங்க? 5 கோடியோ 4 கோடியோ எங்கேயா இருக்குது அப்படின்னு அவரே ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அண்ணனை திருப்பி மாத்தி கேட்கிறாப்ல. 5 கோடி 4 கோடி எங்க இருக்குது உனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா உன்னுடைய நோக்கம் வந்து ஏமாத்துனது. நீ ஏமாத்தி வீடு கட்டியிருந்தா என்ன பண்ணிருப்பான்? காசு கொடுக்கும் அத்தனை பேர் வீட்டு முன்னாடி போய் நின்றுப்பானா இல்லையா? நின்றுப்பானா இல்லைங்களா? நீங்க வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் பால் அடிச்சுட்டு நீங்க மட்டும் சுகபோக வாழ்க்கை வாழ்றீங்கன்னா அப்ப என்ன நடந்திருக்கும்? உங்க வீட்டு முன்னாடி போய் நின்று இருப்பாங்க. அதனாலதான் வந்து அவர் பணத்தை எங்க வச்சிருக்கிறாரோ ஏது வச்சிருக்கிறாரோ. இப்போ வந்து 15 பேருக்கு மேல காவல்துறையில கொடுத்துருக்குறாங்க, புகார் கொடுத்துருக்குறாங்க. காவல்துறையோட வந்து பணி இது, அவங்களோட கடமை. அதை கண்டுபிடிச்சி புகார் கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அந்த பிரபாகரன் தான் முந்தானத்து நடந்த பிரச்சனைகள் இல்லை. நீங்க போலி பண்ணியே 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுங்க. ஆமா, 7 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்தாம இன்ன வரைக்கும் வீட்டு வாசல்ல போய் நிக்காம இருக்காங்களா? அன்னைக்கே போலி பண்ணியில பணம் கொடுத்தவங்க அன்னைக்கே காவல்துறையில புகார் அளித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருந்தா அடுத்த கட்டமா நீங்க சொன்ன கிரிப்டோ கரன்சி இதெல்லாமே வந்திருக்காரு. அதை தாண்டி அவர் மட்டும்தான் இங்க பொறுப்பாளர் இல்லை, அதை தாண்டி நீங்களும் பொறுப்பாளர் இருக்கீங்க. உங்களால இவரு அண்ணன் சீமான அணுக முடியலையா? நீங்க போய் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கி வச்சிருக்கலாம். ஏன்னா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இப்ப அடுக்கடுக்கா சொல்றீங்க. ஏதோ சிவராமன் மேட்டர் சிவராமன் கைது செய்து இறந்ததுக்கு அப்புறம் தெரியுங்கிறது விட்டுருங்க. மற்ற இந்த பொருளாதார குற்றத்தை தான் நீங்க பெருசா சொல்லும்போது இந்த குற்றங்கள்லாம் ஏன் தலைமைக்கு கொண்டு போல, ஏன் தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுலாம் எங்களுடைய கேள்வி. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா என்னுடைய பணங்கள் எல்லாமே இந்த கட்சிக்காக தான் செலவு பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கூட்டங்கள் நடத்துறதுக்கு தலைமை பணம் கொடுக்குதா, ஒவ்வொரு மீட்டிங் நடத்துறதுக்கு தலைமை பணம் கொடுக்குதா, சீமான் வந்தாருன்னா நல்ல லக்ஸுரியான ஹோட்டல்ல தான் தங்குறாரு, நல்ல லக்ஸுரியா தான் சாப்பாடு, கார் முன்னாடி 4 பேர் நடக்கணும், இது எல்லாத்துக்கும் செலவு யாரு பண்ணா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஸோ இந்த பணங்கள்லாம் உங்க கட்சிக்கு தான் செலவு பண்ணாதான் நாங்க வந்து அதை நான் மறுக்கிறேங்க முற்றிலும். ஏன்னா நாங்க பிரபாகரன் கிட்ட வந்து முதலீடு செய்த பணத்தை தாண்டி நிறைய வந்து அவர் கட்சிக்காக நிதியா கொடுத்துருக்கோம். இவர் மாவட்ட செயலாளர், இவர் வந்து பிரபாகரன் கிட்ட முதலீடு எதுவும் செய்யல. ஆனா இதுவரைக்கும் கட்சிக்காக நிதி கொடுத்தது பல லட்சம். இது அதே மாதிரி ஒவ்வொரு பொறுப்பாளரும் கட்சி ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்துக்கு நிதி வந்து அது தனி வகையில சேரும். முதலீடு பணத்தை எடுத்துட்டு போய் கட்சி நிதிக்காக இவர் வந்து 1 ரூபாய் கூட கொடுக்கல. மாறா கட்சி நிதியை கூட இவர் வந்து வீட்டுக்கு பயன்படுத்தி இருக்க வாய்ப்புகள் தான் அதிகம். இன்னொரு அந்த உங்க கேள்விக்கும் இன்னும் பதில் சொல்லிடுறேன். அவர் கோழி பண்ணை வச்சாரு 2014. அதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து வியாபாரத்துல நிதி மோசடி செஞ்சிருக்காப்ல. அங்க அப்ப இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் ஏன் அமைதியா இருந்தீங்க? அப்ப காவல் இது தலைமைக்கு ஏன் போல அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு புரியுது. ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே பல கோடி ரூபாய் முதலீடு செஞ்சோம். இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையோ இல்ல மற்ற நீதிமன்றத்திலயோ இது வரைக்கும் காவல்துறையில ஒரு எஃப்ஐஆர் பதியல. பதியாம பாத்துக்கிடுறாங்க.
இது வரைக்கும் பதியல. யாரு காப்பாத்துறது? உங்க தலைமையே காப்பாத்துதா? நம்ம பொறுப்பாளர் மேல கேஸ் போடக்கூடாது கேள்வி. தலைமை இதுல ஒரு புலியும் சம்பந்தப்படலைங்க. இவரை காப்பாற்றணும் முகாந்திரமும் தலைமைக்கு கிடையாது. இவருக்கு இப்பதான் நாங்க பொறுப்பாளர்கள் எல்லாம் வெளியே இது கம்ப்ளைண்டா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னுக்கிற பொறுப்பாளர் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு 2 வருஷம் 1 வருஷம் இப்ப இதுல நஷ்டமாயிடுச்சு, இப்படிதான் சொல்லி சமாளிச்சு ரொம்ப அத்துமீறிய பொறுப்பாளர்களை அடக்குமுறையா பண்ணி மிரட்டி, அவங்க பிரபாகரனும் அவங்க ஆதரவாளரும் மிரட்டி அந்த சூழ்ச்சிகளை பல வியூகங்களை வகுத்து அவங்களை அப்படியே கட்டுக்குள்ளேயே வச்சு காலதாமதம் செய்யணும். இது எப்படி பார்க்கலாமா? அவர் கட்சியை விட்டு விலகிற வரைக்கும் நீங்க எதுவுமே சொல்லல. அவர் தலைமைக்கு எதிராக ஒரு உறுதி சொல்றாரு. நீங்க 15 பேர் 20 பேர் வச்சு புகார் கொடுக்க வச்சு அவரை மறுக்கிறீங்களா? அப்படி எடுத்துக்கலாம். அப்படிலாம் இல்ல. இவர் கட்சி விலகிறதுக்கு முன்னாடியே மாவட்ட கலந்தாய்வு இவரை தவிர்த்து எல்லாமே போட்டாச்சு கிருஷ்ணகிரியில. ஐயாவுக்கு பொறுப்பாளர்கள் பட்டியல் உங்களால கொடுக்க முடியுமா? பொறுப்பாளர் பட்டியல் அந்த பொறுப்பாளர்கள் பட்டியல் இப்ப யாரு இருக்கா என்னங்கிறது தெரியல. ஏன்னா கட்சி தலைமை இது வரைக்கும் நீக்கல அவரை. ஏன் அது நீக்கல? நீங்க எவ்வளவு சுத்தி கேட்டாலும் தலைமை உடனடியாக நீக்கி இருக்க வேண்டும். அண்ணா என்ன சொல்லிட்டாருன்னா, ஆனா விலகி போறோம்னா நான் வர எதுக்கு நீக்கிட்டு இருக்கோம், அவங்க விலகி போயிட்டாங்க. ஆமா, ஒரு லெட்டர் பேடு வீணு அப்படின்றதுனால அவர் விளக்கல. இவரும் விலகிற வரைக்கும் காத்திருந்தோம். அவ்வளவு. சென்னை செய்தியாளர் சந்திப்புல கூட கடந்த முறை கூட அண்ணா அதுதான் பதில் சொன்னாரு. அவன் தான் விலகி போயிட்டாங்க, அதை பத்தி அதுதான் ஒரு உலக பிரச்சனையா மக்கள் பிரச்சனையா அப்படின்னு பதில் சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. பிரபாகரன் இந்த செய்த குற்றச்சாட்டுகள் அன்றைக்கு இருந்த பொறுப்பாளர்கள் அண்ணனுக்கு கடத்திட்டாங்க. அண்ணனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு, கண்டிச்சிருக்கிறாரு. சில சந்தர்ப்பங்கள்ல அண்ணன் காலிலே போய் மன்னிப்பு கேட்டு வந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அண்ணா இனிமேல் நீங்க சொல்றீங்க இல்லையா, ஏன் நீங்களும் கேட்டீங்களே, அண்ணன் ஒதுக்கி வச்சார், நீ செயல்படாத ஒன்றும் பண்ணாத, அடிப்படை உறுப்பினராக இருக்குது, உனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஓடி போயிடுவா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவனை நீக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணன் காலிலே போய் ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு அண்ணா இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். மறுபடியும் அதே வேலையை செய்யுது. இன்னைக்கும் அதே தான் நடந்திருக்குது. இப்போ கடந்த 2000 இன்னைக்கு அவர் செய்தியாளர் சந்திப்பா அன்னைக்கு கடந்த வாரம் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. பின்னாடி போய் பார்க்கணும். எல்லா தேர்தலையும் சரியா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உழைப்பு போடணுன்றது தான் எங்களோட நோக்கமே. நாம் தமிழர் கட்சி பணத்தை இறைக்காது, உழைப்பை இறைக்கும். அதுதான் எங்களோட வேலையே. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை எல்லாமே இவர் தான் செய்வார். 2016 தேர்தலாக இருக்கட்டும், 19 தேர்தலாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவார். நிதியெல்லாம் இது பண்ணிட்டு 2024 அந்த கல சூழலே கிடையாது. 2024 வேற மாதிரி இருந்துச்சு. 6 தொகுதிக்கும் வேட்பாளர் போகணும். ஒரு திட்டம் போட்டோம். எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த நாள் போகணும்னு ஒரு திட்டம். புரியுதுங்களா? வேட்பாளர் இன்னைக்கு இந்த தொகுதியில் இருப்பாங்க. முன்கூடியே எல்லா கட்சிக்காரங்களும் திட்டம் போடுறதுக்கு பதிலாக போட்ட முன்னாடியே நாங்கள் திட்டத்தை போட்டு தேர்தல் அலுவலர்கள்கிட்ட அனுமதியை வாங்கி அந்த திட்டத்தை படி வேட்பாளர் பரப்புரையை மேற்கொண்டோம். அதுக்கான செலவு, எரிபொருள், உணவு, துண்டறிக்கை, இது எல்லாமே பிரபாகரன் கையிலிருந்து செய்யப்படலை. புரியுதுங்களா? மண்டல செயலாளர்னு ஒரு பேருக்கு தான் இருந்தாரே தவிர எந்த நிதி, ஒரு 10 ரூபாய் நிதி கூட அவரை நம்பி போக கிடையாது. ஒன்னே ஒன்று நடந்தது. அது மண்டல பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு இதுக்காக அண்ணன் வந்தார். அண்ணா வேலையை செஞ்சது அத்தனை பேரும் மற்ற பொறுப்பாளர்கள் தான். இப்போ நிதி போகல, எந்த தொடர்பும் அடுத்தடுத்த கட்டத்துக்குரிய பொறுப்பாளர்கள்கிட்ட இல்லை, உறுப்பினர்கள்கிட்டையும் கிடையாது. இந்த நிதி, இந்த திட்டம் எல்லாமே அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் செய்த வேலை. புரியுதுங்களா? முழுக்க அவங்க தான் இது பண்ணாங்க. அப்போ பிரபாகரன் என்ன ஆனாரு, அப்படியே செயல்பாடு இல்லைன்னா யாருமே அவரை தொடர்பு பண்ணணும், என்ன ஆகும், அப்படியே ஒதுங்கினார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதனால கட்சியிலிருந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா, அது இதுதான். கட்சியில முக்கியத்துவம் கிடைக்கலன்றது அது இதுதான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என்ன நடக்குதுன்னா, மாவட்டத்துல 12,000 உறுப்பினர்களுக்கு மேல இருக்கிறாங்க. பிரபாகரன் தொடர்பு கொள்ளாத உறுப்பினர்கள் யாருமே கிடையாது. பிரபாகரன் தொடர்பு கொண்டாருன்னா கட்சி வேலையை செய்யி தம்பி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 500 ரூபாய் அனுப்பிச்சுடு, ஒரு 1000 ரூபாய் அனுப்பிச்சுடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பிரபாகரன் நிதி வசூல் பண்ணாத பொறுப்பாளர், அதாவது பொறுப்பாளர் விட்டுருக்க உறுப்பினர்கள், வசூல் பண்ணாத உறுப்பினர்களே இந்த பட்டியலில் கிடையாது. 12,000 உறுப்பினர்களுக்கு மேலே இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. சராசரியாக கணக்கு பண்ணிக்கிறா கூட ஒரு 10 முறை கொடுத்துருந்தானா கூட ஒரு பொறுப்பாளர் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எல்லாமே தடைப்படுது. பிரபாகரன் கைக்கு சேர்றதுக்கு இது எல்லாமே தடைப்பட்டுச்சு. எப்போ இருந்து கடந்த ஒரு வருடமா செஞ்ச வேலையில் எந்த ஒரு நிதியும்
பிரபாகரனுக்கு போய் சேரல கட்சி மூலயமா. அதனால வந்து இளமை போச்சு, உழைப்பு போச்சுன்னு வந்து கதை கட்டுறாரு. அவ்வளவுதான் நடந்தது. பிரபாகரன் வந்து இந்த 15 வருஷம் கட்சினால வந்து வீழ்ந்து போயிட்டு சொல்றாருல்ல, வீரல பிரபாகரன் வாழ்ந்ததே நாம் தமிழர் கட்சினாலதான், அண்ணன் செந்தமிழன் சீமானாலதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஒவ்வொரு உறுப்பினரையும் சேர்த்தது பிரபாகரனோ நானோ மற்ற பொறுப்பாளர்களோ கிடையாது. அவரு தொண்டையில புண்ணு வர கத்தி கருத்துக்களை கொண்டு போய் விதைச்சு பிரபாகரன் மாதிரி ஆளுங்கள்லாம் யாரும் சேரல. அண்ணன் செந்தமிழன் சீமானாலதான், தலைவர் பிரபாகரன் முன்னிறுத்தினால்தான் அத்தனை பேரும் சேர்ந்தாங்க. இன்னைக்கு நானோ சக்திவேலோ மற்ற உறுப்பினர்களோ கூட மற்ற பொறுப்பாளர்களை கூட எழுந்து போனா நாங்க ஒருத்த மட்டும் தான் போனோம். மற்றவங்க அத்தனை பேரும் சீமானன் பின்னாடி தான் நிற்போம். அதே போல அதுதான் நிலைமை. அவரோட குற்றச்சாட்டு என்ன சொல்றாருன்னா, இவரு சீமானுக்கு அடுத்த கட்டமா யாருமே வளர்ந்து வந்துடும், அது ஒரு போக்கஸ் ஆகிடக்கூடாதுன்றத சீமான் தெளிவா இருக்கிறாரு. அந்த அடிப்படையில தான் ராஜீவ்காந்தி ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி வரக்கூடியவங்கலாம் அவரே வந்து கட்சியில வந்து காலி பண்ணாரு. அவரா ஒரு 4 பேரை ரெடி பண்ணி அவங்க ஆப்போசிட்டா ரெடி பண்ணி பின்னாடி பேச வச்சு பண்றாங்க. அப்படிதான் இப்ப காளியம்மாளை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆனது எல்லாரும். நான் கரு பிரபாகரன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மண்டல செயலாளராக இருந்தாரா, அவரை யார் வளர்த்து விட்டது? அண்ணன் தானே. இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது யாரு? அண்ணன் தானே. அப்ப அவர் மேல எதுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறேன்? சாதாரண நாம் தமிழர் கட்சியோட நிறுவனர் தலைவர் அப்படிலாம் கிடையாது, ஒரு ஒருங்கிணைப்பாளர். எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்றதுதான் அவருடைய பொறுப்பு. ஓகேவா? ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தர் நல்லா டெவலப் ஆகிட்டு வரவங்க எல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்கன்னா அவங்களை சரி கட்டி கட்சிக்குள்ள தக்க வைக்கிறது தான் வந்து ஒரு ஆர்கனைசரோட பொறுப்பு. அந்த பொறுப்பு கட்சியில சிறப்பா பார்க்கப்பட்டவங்க தமிழ்நாடு லெவல்ல எல்லாராலையும் நல்ல அறிமுகமானவங்க, அறியப்பட்டவங்கன்றவங்க ராஜீவ்காந்தி ஆகட்டும், கல்யாண சுந்தரம் ஆகட்டும், நம்ம அடுத்ததான் இப்ப காரியமா நல்லா வந்து பீக்ல இருக்கிறாங்க. நல்ல பேச்சாற்றல், இவங்க பேசினா ஆர்வமா பாக்குறாங்க, மக்கள் வரவேற்கிறாங்க. இவங்களெல்லாம் வெளியே போறதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும்போது இந்த பிரபாகரன் அது முற்றிலும் குற்றச்சாட்டுங்க. அது முற்றிலும் அபாண்டம். வெளியே போறதுக்கான எந்த வேலைகளும் முகாந்தரமும் இல்ல. இவங்க வந்து இந்த சுயநலத்துக்காக வெளியே போறதுக்காக வெளியே போகும்போது ஒரு குற்றச்சாட்டுக்கு போலாமே போறாங்க. அவ்வளவுதான். இந்த விஷயத்த நீங்க என்னன்னு சொல்லிருக்கீங்க? என்னன்னா, இந்த இனத்தோட விடுதலைக்கு வந்து எல்லாரும் ஒருமுகமா ஒரு தலைமையை ஏத்துக்கிட்டு போனா மட்டும்தான் செயல்பட முடியும். அது அண்ணனோட தலைமைன்றது என்னைக்கே முடிவு பண்ணியாச்சு. அதனாலதான் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறப்ப நீங்க அவரோட சேர்ந்து செயல்படாம அவருக்கு எதிராக செயல்படுறீங்கன்னா அவங்க கேள்வி கேட்பாரு, கண்டிப்பாரு. நீங்க அது அண்ணனுக்கு கட்டுப்பட்டு அவரோட சொல்லுக்கு வந்து கட்டுப்பட்டு நடந்தா மட்டும்தான் கட்சி ஒழுங்கா சீமானுக்கு கட்டுப்படுமா, கட்சி கொள்கைகளுக்காக கட்சிக்காக வேலை செய்யணுமா, இல்ல சீமானுக்காக கட்டுப்பட்டு கட்சி கொள்கை சீமான் தானே சார், சீமான் தானே கட்சி கொள்கை எல்லாமே உருவமே அண்ணனே கொள்கை தானேங்க, அவர் உருவமே கொள்கை தானேங்க. கொள்கையை வகுத்தது அண்ணன் தானே, நாங்க எல்லாத்துக்கும் கட்டுப்படுறோம். ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு 15 பேர் இருந்தாங்க இல்லையா? இல்ல ஒரு அதாவது இப்போ நாங்க வந்து அண்ணனோட நேரடி தொடர்புல கிடையாது. நான் இன்னைக்கு மாநில பொறுப்பாளர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கோம், இயங்குறோம். இதுல என்ன மாற்றம் கருத்து? அதுலயே பல பேர் போயிருக்காங்க இல்லையா, வெளில போயிருக்காங்க. அது போறதுக்கு வந்து அது சம்பந்தமா நீங்க தலைமையில கேட்கணும். மாவட்டத்துல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி பேச வந்திருக்கோம், அவ்வளவுதான். அதான் நான் கேட்கிறேன். சரி, எலெக்ஷன் டைம்ல வந்து சீமான் வந்து எங்ககிட்ட கேட்காம எங்க கலந்து வளர்ச்சிக்காம கேண்டிடேட்டை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்து எதை வச்சு சொல்றாங்க? அப்படியெல்லாம் இதுக்கே நான் பதில் சொல்லிடுறேன். எம்பி எலெக்ஷன் வச்சு தான் சொல்றாரு. அவர் வந்து மேடையில வந்து வித்யாவீர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிற அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அவங்க வந்து பிஜேபி அந்த உருவம் கொண்ட ஃபேஸ்புக் பேஜ் தான் வச்சிருக்காங்க. அறிவிச்சு குரூப் போட்டோ எடுத்த அப்புறம் தான் அவங்க வந்து டிபி ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் மாத்துறாங்க. அப்போ பிரபாகரன் சொல்றது கரெக்ட் தானே, கட்சியில வேலை செய்யற எங்களோட பேச்சு கேட்காம யாரையும் எடுத்து வந்து கேண்டிடேட் இருக்காங்க. இதனாலதான் இது கட்சியில அதிருப்தி அப்படின்னு சொல்லி அவர் அது முற்றிலும் தவறுங்க. ஏன்னா பிரபாகரன் வழியே அவர் கை காட்டுற ஆளுநருக்கு வந்து சீட்டு கொடுத்தா என்ன நடக்கும் நான் ஏற்கனவே தெரிவிச்சுக்கேன். குதிரை பேரம் நடக்கும். எங்க மாவட்டத்தை இனத்தை காத்த தலைவர் எங்க கிட்டதான் அவர் அண்ணன் ஒப்படைக்கிறாரு கேண்டிடேட். சரி, இப்போ அவங்க எதுவுமே அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து அவங்க எதுவுமே கலந்துட்ட மாதிரி இல்லையே. நடந்த அந்த சென்னையில நடந்தது இருக்கும் கேண்டிடேட்டா அறிவிச்சுட்டாங்க. போன வாரம் நடந்த உயர்மட்ட குழுவோட வந்து அந்த தங்கச்சி கலந்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம வந்து விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் முழுக்க பரப்புரையிலே இருந்தாங்க. நான் ஒரு நிமிஷம். பிரபாகரன் வந்து நாங்கள் 10 பேர் மட்டும்தான் இருக்கிறோம், வெளியே வந்து 4000 5000 தம்பிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர் பின்னாடி 4000 5000 தம்பிகள் வந்து போயிருக்காங்களா? இல்ல தம்பி, நான் பிரபாகரன் சொல்றதுக்கு முன்னாடி
முன்னாடியே ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்க கலந்தாய்வு போட்டுட்டோம். கலந்தாய்வு போட்டு அந்தந்த கலந்தாய்வு பொறுப்பாளர்கள் எல்லாம் நாங்க கலந்து பேசி ஒவ்வொருத்தரும் அவங்க கைப்பட கையெழுத்திட்ட நகல் இருக்கு. இது வந்து எது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம்ன்றது தனியும் ஒசூரும். அப்புறம் வந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை பர்கூர் இதோட பொறுப்பாளர்கள் லிஸ்ட். கிருஷ்ணகிரி நடுவண் மாவட்டம் வேப்பனப்பள்ளி கிருஷ்ணகிரி இதோட பொறுப்பாளர்கள் எங்க கிட்ட தான் இருக்காங்க. இது பார்வை விட அண்ணகிட்ட தான் இருக்கிறாங்க. மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சிக்காக உழைத்த பலர் இருக்கீங்க. உங்களால நின்று வெற்றி பெற முடியாதா, வாக்கு வாங்க முடியாதா, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாதான்றதுதான் ஒரு விஷயம். அதாவது தமிழ்நாட்டுல தமிழருக்கு தான் முன்னுரிமைன்றீங்க. அவர் சொன்ன விஷயம் தமிழ்நாட்டில் தமிழருக்கு தானே முன்னுரிமைன்றீங்க. அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே நீங்க முன்னுரிமை கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை ஏன் நீங்க பண்ணாம எங்கெங்கயோ இருக்கிற வேட்பாளர் தூக்கி போட்டு நீங்க அவங்களை வந்து பண்றீங்க? இப்போ கருப்பிரபாகரன் வந்து நாங்க வந்து பொருளாதார குற்றச்சாட்டு சுமத்துறோம். அந்த குற்றச்சாட்டுக்கு ஈடாக காவல் கண்காணிப்பு துறையில புகாரமும் கொடுத்திருக்கோம். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறதுன்னா, இந்த மாவட்டத்துல பொறுப்பாளர்கள் நாங்க முதலீடு செய்த பணத்தையும் பொதுமக்கள் முதலீடு செய்த பணத்தையும் காவல்துறை தலையிட்டு கருப்பிரபாகரன் மீது உரிய விசாரணையை நடத்தி எங்களோட பணத்தை மீட்டு கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்.